பண்டமாற்று முறை நம் நாட்டுடைய பழங்கால வியாபார முறை. ஒரு குத்த அரிசி வேணும்னா வீட்டில் இருக்கிற புளிய கொண்டு போய் வித்துட்டு அரிசி வாங்கிட்டு வந்து சோறாக்கணும். வத்தல் வாங்கணும்னா கடுகு கொண்டு கொடுக்கணும். மிளகா வாங்கணும்னா கத்திரிக்காய் விற்கணும். மூட்டை மூட்டையா தூக்கிட்டு போய் மூட்டை மூட்டையா தூக்கிட்டு வந்து அப்படித்தான் குடும்பம் நடத்த முடியும், சமைச்சு திங்க முடியும். இதுதான் நம்முடைய முன்னோர்கள் நடத்திய வியாபார முறை. ஆனா இன்னைக்கு ரூபா நோட்டை தூக்கி நீட்டிய சாம வீடு வந்து சேருது. இந்த நாணய முறையை உங்களுக்கு கற்றுத் தந்தது யார்? இந்த தேசத்தை அறிமுகப்படுத்தியது யார்? முகமது பின் துக்ளக் என்ற முஸ்லிம் ஆட்சியாளர் இல்லையா? சொன்னீர்களா? எந்த பக்கத்தை எடுத்தாலும் சுதந்திர போராட்ட வரலாறாக இருக்கட்டும், நாட்டின் உருவாக்கமாக இருக்கட்டும், இந்த தேசத்திலே உருவாக்கப்பட்ட எந்த துறையாக இருக்கட்டும், அனைத்திலையும் முஸ்லிம்களுடைய அடையாளம் இன்று வரைக்கும் மிச்சம் இருக்கிறது. ஆனால் வரலாற்றாசிரியர்கள் மறைக்கிறார்கள், வேண்டுமென்றே திட்டமிட்டு மறைக்கிறார்கள். வேண்டாம், சொல்லக்கூடாது. முஸ்லிமுடைய தியாகம் வெளியே வரக்கூடாது. எத்தனை பெரும் தியாகம்!